ராதே கிருஷ்ணா. இன்றைக்கு நம்ம ஒரு அருமையான விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன தெரியுமா? நம்மை உதாசீனப்படுத்துபவர்கள் பின்னே நாம் செல்ல வேண்டுமா? இது நிறைய பேர் கேட்டுற கேள்வி. அதாவது நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், இந்த சொந்தத்துக்கு பண்ணோம், இந்த சொந்தத்துக்கு பண்ணோம்னா அவர்கள்லாம் நம்ம மதிக்கலை, நம்மளை இழிவாக பேசி விட்டார்கள், நம்ம உதாசீனப்படுத்தி விட்டார்கள் அப்படிங்கிறது. அப்போது நம்ம மதிப்பை முடிவு செய்கிறது அவர்களா? இல்லையே. நம் மதிப்பை முடிவு செய்கிறது நம்ம தானே. அப்போ ஏன் நம்ம மற்றவர்களுக்காக பயப்பட வேண்டாம்? இல்லை, அவள் உதாசீனப்படுத்தியாச்சு, பத்தியா போயிடுச்சு, அவ்வளோதான், நமக்கு எல்லாரும் வேண்டுமே, நமக்கு எல்லாரும் வேண்டுமே. ஆமாம், நமக்கு எல்லாரும் வேண்டும் தான். உதாசீனப்படுத்தும் உறவுகளிலிருந்து நம்ம வந்துட்டே இருக்கணும். நோ லுக்கிங் பேக். ஏன் தெரியுமா? இன்றைக்கு உதாசீனப்படுத்தி விட்டார்கள் என்று அவர்கள் பின்னாடி சென்று ஏதாவது செய்து ஒரு நல்ல சொல்வாளே குட் புக்ஸ்னு, அந்த மாதிரி குட் புக்ஸில் வரணும்ன்ட்டு தன் நேரத்தை எல்லாம் செலவழிப்பட்டு தன்னுடைய எல்லா ஆற்றலையும் எடுத்து நம்ம எவ்வளோதான் இம்ப்ரெஸ் பண்ண பார்த்தாலும் அவர்கள் அப்படியே தான் இருப்பார்கள். ஸோ தெர் இஸ் நோ நீட் டு கன்வின்ஸ் எனிபடி அட் எனி டைம். நம்மக்கிட்ட சத்தியம் இருந்ததுன்னா தெர் இஸ் நோ நீட், இல்லையா? அந்த சத்தியமே அதற்குண்டான எல்லா விஷயத்தையும் அதோட டியூ கோர்ஸில் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் சத்தியம் ஏவ ஜெயத்தே அப்படின்னா, உறவுகளாக இருக்கட்டும், இல்லை நட்பாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் நாம் நம்மளுடைய நல்ல நேரத்தை இதில் வீணடிக்காமல் இருப்பது என்பது தான் புத்திசாலித்தனம். அதை விட்டு இல்லை நான் அதை கன்வின்ஸ் பண்ணுறேன், இது கன்வின்ஸ் பண்ணுறேன். ஒன்று மட்டும் நினைத்து கொள்ளுங்கள், உமை இழந்த நெல் மீண்டும் ஒட்ட வைத்தால் ஒட்டாது. பூவிலே இருக்கின்றது புள்ளிதழ், நீரிலே இருக்கின்றது நுரை. இதெல்லாம் நம்ம நாலடியாரில் படிச்சிருக்கோம். ஒட்ட வைத்தாலும் கண்ணாடி ஒட்ட வச்சேன்னா அந்த ஒட்டின அந்த பாகம் தெரியாதா? உடைந்தது தான். இருந்து போட்டோம், பரவாயில்ல. ஜஸ்ட் சர்ச் ஃபார் யுவர் இன்னர் பீஸ். அதை விட்டுட்டு உதாசீனப்படுத்துறவர்கள் பின்னாடியே போய் குட் புக்ஸில் வரலாம், எதான நோ நீட். இனஃப் இஸ் இனஃப். ராதே கிருஷ்ணா.